बहुत बहुत आभार श्रेली राजा और उनके सभी साथी कलाकारों का। मैं अब निवेदन करूंगा केंद्रीय सूचना एवं प्रसारण तथा संसदीय कार्य राज्य मंत्री डॉक्टर एल मुरुगन से उनके स्वागत संबोधन के लिए। தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்புரை நல்க அன்போடு வரவேற்கிறோம். முதலாம் ராஜேந்திர சோழனை போற்றும் விதமாக அவருடைய பிறந்த தினத்தை ஆடி திருவாதிரை இந்த நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் நம்மளிடத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவிஜி அவர்களே, தமிழக அமைச்சர்கள் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு திரு சிவசங்கரன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஐயா இளையராஜா அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, ஆன்மீக பெரியோர்களே, ஆதீன பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில வருக வருக என வரவேற்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மளிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோழர்களுடைய ஆட்சியினுடைய பெருமை செங்கோல். அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள். அதே போல உலகம் முழுவதும் திருவள்ளுவரை திருக்குறளை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் திருக்குறளினுடைய பெருமை சேர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய கலாச்சாரம், தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள். அதனாலதான் அவர் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறக்க சொன்னி தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்து, அது மட்டுமல்ல, பாரதியாருக்கு பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல, அங்கு பனாரஸ் பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை வைத்தார். இது இங்கு வந்து நம்மளுடைய சோழர்களுடைய பெருமையை, நம்மளுடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை, அவரை போற்றுவதற்காக நம்மளிடத்திலேயே இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரை தமிழக மக்கள் சார்பாக, உங்கள் சார்பாக, அனைவரும் சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.